என்டிஏ கூட்டணிக்கு நோ சொன்ன விஜய் சார்பில் என்டிஏவும் விஜயும் ஒன்றா சேர போகிறாங்க அப்படின்னு சில பேர் கொளுத்தி போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டெலிவிஷன் சேனல்லையும் ஒவ்வொருத்தனும் மைக் எடுத்துக்கிட்டு அவன் கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம என்ன சொன்னோம், முட்டாள் கூட ஏதோ பேச மாட்டான், என்டிஏ கூட்டணிக்கும் விஜய்க்கும் ஒத்து வராது. முதல் விஷயம், அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அது கிடைக்காது. ரெண்டாவது, என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. விஜயோட கனவே அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறது. அப்போ அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தால் இவர் முதலமைச்சர் கனவு நிறைவேறுமா? அதெல்லாம் யோசிக்கும். அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கான இதுவும் தெரிஞ்சது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியிலேருந்து ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கார் பவன் கல்யாண். அவரும் ஒரு சினிமா நடிகர், அங்கே ரொம்ப பிரபலம். நடிகர் சிரஞ்சீவியோடைய தம்பி. அவர் இந்த தடவை பாஜக கூட்டணியில் சேர்ந்து 23 சீட்டு ஜெயிச்சிட்டார். அங்கே சந்திரபாபு நாயுடு அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டார். அவர் சினிமா நடிகருங்கிறதுனால அவரை வச்சு விஜய்கிட்ட பேசினாங்க. விஜய் பேசின விதத்தை பார்த்து இவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. விஜய் சொல்லியிருக்காரு, பார்க்குறேன், எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, அரசியலுக்கு வந்த உடனே அங்கங்கே கண்ணி வெடி வைக்கிறான், அவங்கெல்லாம் எவன் வைக்கிறான்னு தெரியல, அங்கங்கே வெடிக்குது, இதெல்லாம் தாங்கிறது கஷ்டமாக இருக்குது, யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்காரு. அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த இந்த ஆதவ அர்ஜுன், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் அவரை மூளைச்சலவை செய்து என்டிஓட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ முடிவு எடுத்து விட்டாராம். எப்படி சொல்கிறோம்னா, அவங்க நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர் தாவேகா, அவர் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது யாரோடனையும் விஜய் தலைமையில் தான் கூட்டணி, வேறு யாரோடையும் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடமில்லை, யாராச்சும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிறதா இருந்தால் வாங்கன்ட்டார். அப்போ என்டிஏ கூட்டணியும் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால் இனி இதை யாரும் பேசும் பொருளாக பேச முடியாது. இது முதல் செய்தி. இதை சொல்லும்போது ஆதவ அர்ஜுன் அவர் ஒன்று சொல்கிறார், என்னென்னா, ரஜினிகாந்தை என்ன மிரட்டினாங்க தெரியுமா அவங்கெல்லாம். இந்த வீடியோவை பாருங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆதவ அர்ஜுன் மிரட்டினாங்கன்னு சொல்கிறார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னது உடல்நிலை சரியில்லை, கொரோனா அப்படின்னு காரணம் காட்டி சொன்னார். அது பொய்யா? இந்த கூட்டம் தான் அவரை மிரட்டிவிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வருது இல்லை? அப்போ உண்மையில் நடந்தது என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. இந்த கூட்டம் என்ன பண்ணுவான், தமிழ்நாட்டை இவங்க தான் ஆளணும், ஆண்டுட்டு போப்பா, நல்ல ஆட்சியை கொடு, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடு, கடன் இல்லாத மாநிலமாக்கு, நியாயத்தோடு ஆட்சியை நடத்து, கட்சிக்காரன் செய்கிற அட்டூழியத்தெல்லாம் நிறுத்து, உன் மந்திரி செய்கிற அயோக்கியத்தனத்தெல்லாம் நிறுத்து, நீ ஆண்டுக்கிட்டு போ. அதை பண்ணுறது பூரா அயோக்கியத்தனை நான் பண்ணுவேன், ஆனால் திருப்பி நான் தான் அழுவேன்னா எப்படி ஏற்றுக்குவான் மக்கள்? அதனால் அவங்க என்ன பண்ணுவான், யார் எதிர் சைடில் வராங்களோ அவங்கள கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கும். அதை இப்போ எடப்பாடி தான் எதிர்த்து வர்றாரா அப்படின்னா, சசிகலாவை பிடி, அதிமுக ஓட்ட பிரி, தனியாக நெல், இந்த இத்தனை கோடி, இப்படி தான் முடியுமா? நேர்வழியில் ஆட்சி இங்கே வரவே முடியாது. மக்கள் என்றைக்குமே இவர்களை விரும்பியதில்லை. மிரட்டி குறுக்கு வழி இதில் தான் பண்ணுவோம். அப்போ யாராச்சும் புது ஆள் வந்துட்டான்னு வைங்க, அவனை மிரட்டுவாங்க. இப்போ ரஜினிகாந்த் எப்படி மிரட்டினாங்கன்னா, அந்த டைமில் ரஜினிகாந்த் சன் டிவி கலாநிதிமாறனுக்கு நெருக்கமாக இருந்தார். கலாநிதிமாறன் அந்த டைமில் அண்ணாத்தேங்கிற படத்தை ரஜினிகாந்தை வச்சு எடுத்தார். ஹைதராபாத்தில் தான் எடுத்தாங்க. அடிக்கடி ஹைதராபாத்துக்கு போவார் யார், ரஜினிகாந்த்.
கலாநிதி மாறனை வச்சு அவரை மூளைச்செலவை செஞ்சாங்க பாருங்கள். எதுக்குங்க உங்களுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது, இது வருது, நீங்கள் இதை விட்டுட்டு அரசியலுக்கு போகலாமா? அரசியலில் என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கதையை பூரான்னு சொல்லி பிரெயின் வாஷ். அதுக்கப்புறம் ஃபோனு மிரட்டல். யார் பேசுகிறானே சொல்ல மாட்டான். தேவையா உனக்கு அரசியல்? உயிரோடு இருக்க மாட்டேன், உன் குடும்பமே உயிரோடு இருக்காதுன்னு. அது கருணாநிதி பாணி. இதை பண்ணி தான் எல்லாத்தையும் மிரட்டும். இப்போ விஜய் வந்து வெளியில் சொல்லலை. ஒரு நாளைக்கு எத்தனை மிரட்டல் வரும் தெரியுமா? பாருங்கள், விஜய் குடும்பம் பிரச்சனை. விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் அவர் குடும்ப பிரச்சனை வந்து வெளியில் வந்திருக்காது. அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை தோண்டுவான், உங்களை தோண்டி உங்களுடைய எதையாச்சும் ஒன்று இது பண்ணி உங்களை மாட்ட வைப்பான். இதுதான் இவர்களுடைய ஐடியா. இப்படி தான் பண்ணுவான். கெட்டது பண்ணுறதுல இவங்க மண்ணை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ சிலைக்கு போகும்போது எனக்கு என்ன எப்படி கண்ணி வெடி வச்சாங்கன்னு சொல்கிறேன். இதுவரை யார்ட்டையும் சொல்லலை. எப்படின்னா, நான் ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு நான் ஆஜராகிருக்கேன். சிலைக்கு போனவங்க நிறைய பேருக்கு நான் தான் இது பெயில் எடுத்திருக்கேன், ஜாமீன். அவங்கள சிறை வாசல் வரை போய் குடும்பத்தோடெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வரதட்சணை வழக்குகள்லாம். ஒரு வரதட்சணை வழக்கில் அம்மாவையும் அப்பாவையும் உள்ளே போட்டான். நம்ம போலீஸ்காரன் முட்டாள்னு அடி முட்டாள் வந்து எஃப்ஐஆர் தவிர உனக்கு ஒன்றும் தெரியாது. குழந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்த, அது 30 வயசு ஆச்சு, ஆனால் குழந்த மாதிரி இருக்கும். அப்பா அம்மா அந்த குழந்த 3 பேர் தான் இருக்காங்க. நேரம் போனால், சார் உங்கள் மேலே வரதட்சணை அமெரிக்காவிலேருந்து உங்கள் பொண்ணு லண்டன்லேருந்து உங்கள் மருமக கொடுத்துருக்கு, அதை விசாரிக்கணும்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இருக்குது. என்ன சார், விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிடுவோம், விட்டுட்டு வாங்கன்னா. அவங்க விட்டுட்டு வந்தாங்க. நேராக கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்கு ரிமாண்ட் பண்ணி அனுப்பிட்டான். எவ்வளவு இரக்கமற்ற இதயம் படைச்சவன் பாருங்கள் காவல்துறையில் இருக்கான்னா. நீங்கள் நானும் செய்வோமா? அதனால தான் இந்த துறையை விட்டே நான் வெளியில் வந்தேன். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த துறையிலே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் என்னை தொடர்பு கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போது அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை அந்த வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போய் அவங்களெல்லாம் கெஞ்சி அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எப்படியாவது இதை சீக்கிரம் எடுக்கணும்னு 8 நாள் ஆச்சு எனக்கு பெயில் எடுக்க. பெயில் எடுத்து அவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ கூட்டிகிட்டு வரும்போது இதே மாதிரி அவங்க மனநிலை, 2 பேரும் தற்கொலை பண்ணணுன்னாங்க. நான் கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டில் கொண்டாந்து இந்த மூளை வளர்ச்சிக்காக குழந்தைகிட்ட விட்டேன். ஸோ இந்த பெயிலுனா எவ்வளோ பிரச்சனை, பெயிலுனா எவ்வளோ கஷ்டம், உள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, வெளியில் குடும்பத்தார் எவ்வளோ இது பண்ணுவாங்க, எவ்வளோ பணம் செலவழியும், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. மேலோட்டமாக உங்களுக்கு பெயிலு இதுதான் தெரியும். இப்போ எனக்கு இது பண்ணும்போது நான் எத்தனையோ பேருக்கு பெயில் எடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு நான் வந்து இது பண்ண முடியாத, வாதாட முடியாத, எனக்கு ஒரு வக்கீல் வைக்கணுமே, அதில் தான் 10 லட்ச ரூபா செலவாச்சுன்னு சொன்னோமே. அப்போ சொல்கிறேன், நான் வர முடியாது, எனக்கு பதிலாக நீங்கள் ஒரு வக்கீலை பிடிங்கன்னு சொன்னோம். எந்த வக்கீல் உணர்வுபூர்வமாக பார்த்தாங்க? ஒரே ஒரு வக்கீல் பார்த்தாரு. அதிக பணம் கொடுக்குற வக்கீலை பிடிப்போம் அப்படின்ட்டு எனக்கு என்னைய நல்லா தெரியும், அவரை போய் பிடிக்கிறாங்க. அவர் 2 லட்சம் ரூபா கேட்டிருக்காரு. எவ்வளோ நேரத்துக்கு? 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் பேசுறது. வீட்டில் சொன்னாங்க 2 லட்சம் கேட்குறாரு. சரி பரவாயில்ல பிடிங்க. நான் வக்கீலை பிடிச்ச விஷயம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த கூட்டம், திருட்டு கூட்டம். எந்த வக்கீலை பிடிக்கிறான்? நான் அந்த வக்கீலை பிடிச்சது உனக்கு போயிடுச்சு. 2 லட்சம் வாங்கிய வக்கீல் கோர்ட்டுக்கு வர்றாரு. அப்போ ஜட்ஜிட்ட என்ன சொல்கிறாரு? யூடியூப்பில் பேசினார். ஜட்ஜு கேட்குறாரு, யூடியூப் பேசுனதுக்கு அவ்வளோ தெரினாங்க. ஆமாம், என்ன பேசினார்? அவர் கரூர் விஷயத்தை பற்றி பேசினார். அப்போ இந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜை பற்றியும் விமர்சிச்சிட்டார். அப்படியா? அவரே அதை பெருசாக எடுத்துக்கல. கடைசி பாமை போடுறான் வக்கீல். போட வச்சவன் யார்? இவன். எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனால் அவர் பேசுனதில் எனக்கே உடன்பாடு இல்லைங்கிறான் வக்கீல். 2 லட்சம் வாங்கின வக்கீல், எனக்காக போன வக்கீல் 2 லட்சத்தை வாங்கிட்டு எனக்கு பாம் வைக்கிறான். இந்த கூட்டம் வந்து அவனை பிடிச்சிருக்கான். எனக்கு இவர் பேசுனதில் உடன்பாடு இல்லை, தப்புங்கிறான்.
உடனே ஜட்ஜி பார்த்தாரு, என்ன வக்கீலே தப்புங்கிறாரு, உடன்பாடு இல்லைங்கிறாரு. ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. 1 வாரம் நான் அதிகமாக இருக்க வேண்டியது வந்தது. கொடுத்தது 2 லட்சம். 5 நிமிஷத்துக்கு கண்ணி வெடி வச்சவன் இவன். இதை நினைத்து கூட பார்க்க முடியுமா? நீங்கள் ஜெயிலில் உள்ளே இருக்கீங்க, எப்படி வைக்கலாம் பாருங்க. எனக்கே இந்த வேட்டு வச்சானா விஜய்க்கு எத்தனை வேட்டு வச்சுருப்பான், ரஜினிகாந்துக்கு எத்தனை வேட்டு வச்சுருப்பான். ஜெயிலுக்கு போன ஒன்று ரொம்ப குளிர்ச்சி. நான் போன டைமில் அக்டோபர் மாதம் ரொம்ப குளிர்ச்சி. நான் வெறுங்கையோடு போயிட்டேன். அங்கே சரியான போர்வை இல்லை. வீட்டில் மறுநாள் காலையில் வந்தோடனே ரொம்ப குளிர்ந்து, ஒரு போர்வை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு மறுநாளே 2-3 போர்வை கொண்டாந்து கொடுக்குறாங்க. நேரடியாக கொடுக்க முடியாது, ஜெயில் அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க. 3 போர்வை சாப்பிட்றதுக்கு. மிச்சர் பொட்டலமும் இது வந்ததோடய 3 போர்வையும் உருவிட்டான். உருவ சொன்னவன் யார்? இந்த சமூக விரோத கூட்டம். இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நான் பார்க்குறேன், மறுநாள் எனக்கு வரல. 3 நாட்களாக ட்ரை பண்ணுறேன், 3 நாளுமே எனக்கு போர்வை வரவிடாமல் பார்த்துக்கிட்டான். கடைசி என்னாச்சு? உள்ள மறுபடியும் ஒரு போர்வை வாங்கினேன். அதுக்கு நான் செலவழித்த பணம் 50,000 ரூபாய். எப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு போர்வை வாங்குகிற 50,000 ரூபாய் இல்லைன்னா நான் அன்றைக்கி போர்வையில் உள்ளே படுத்திருக்க முடியாது. கடைசி அந்த போர்வையை வெளியில் வரும்போது ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, சார் என்னால் குளிர் தாங்க முடியலை, எனக்கு போர்வை கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ விலைக்கு வாங்கி 50,000 போர்வையை ஒரு ரொம்ப ஏழையாக இருந்தார். அவர் பார்க்க யாருமே வர மாட்டாங்க. அவருக்கு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு வச்ச கண்ணி வெடி எப்படின்னா, ரஜினிகாந்துக்கு எவ்வளோ பெரிய கண்ணி வெடி வச்சுருப்பான், வெளியிலேயே சொல்ல மாட்டான். இப்போ விஜய்க்கு குடும்பத்தை தூண்டி விட்டு கண்ணி வெடி வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் இவர்களுக்கு சகஜம். ஆக இவர்கள் செஞ்ச இதை ஆதவர்ஜுன் சொல்கிறாரு, அது அப்பட்டமான உண்மை. பல பேர் வாழ்க்கையில் இவரை எதிர்ப்பவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் அனுபவிச்சது தான் போயிட்டார். இப்போ விஜயை தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை சாக்கா வச்சு என்டிஏ பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்கள விஜயை பொறுத்தவரை ஓட்டு குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக முடியாது என்று சொல்லி இருக்கிறார். அதனால் என்டிஏ கூட்டணி விஜயுடன் கூட்டணிங்கிறது இத்துடன் முடிவடைந்தது. நிர்மல்குமாரை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது முதல் கருத்து.